இது பேய் படம். எப்படி சொல்றது, இது பேய் படங்கிறத நிறைய படம் இன்னை வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. இப்போ 4 நாளைக்கு முன்ன கூட சுந்தர் படம் ஒன்று வந்து செம்ம கிட்டா போயிட்டு இருக்கு. என்ன படம் பேரு? அரண்மனை போரா, அரண்மனை போரு. அது மாதிரி ஒரு முத இது பேய் படம் எடுக்கிறாரு நம்ம தமிழ். உங்க பேருமா? ஏமலா, கதிர், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியா காத்து கருப்பு. அண்ணன் உங்க பேருமா? அண்ணன் நம்பர் 1 காமெடியன் மன்னன். எனக்கு கவுண்டமணிக்கு அப்புறம் எனக்கு பிடிச்ச ஒரு நடிகர் இவர் தான். சொல்லு சபா மனோகர். இவரெல்லாம் வந்து மிகப்பெரிய ஆளாக வரணும். ஏன்னா இந்த படத்தை வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இதோட இவரும் ஒரு பெரிய டாப்பில் ஒன்று வடிவல் மாரி. அதுக்கப்புறம் இந்த படம் எப்படி என்ன சொல்ற, எல்லாமே சிறு குருங்கிற மாதிரி எங்கள் சங்கத்தில் சிறு தரப்பு சங்கத்தில் வந்து பதிவு பண்ணி இப்போ புதுசாக படம் பண்ணி புதுசானது ஃபஸ்ட்டு படம் நல்லா வெற்றி அடையணும். மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு இதே இப்போ எப்படி உங்களுக்கு பேட்டி கொடுக்குறோமோ, எப்படி பூஜை நடத்துமோ, இது மாதிரி வெற்றி விழாவிலையும் ஆடியில் வந்து இதே பிரசாரம் வைக்கணும்னு நான் மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேன். எங்கள் சங்கமும் ஃபுல் சப்போர்ட் பண்ணும். வந்து முழுக்க லோக்கல்ல எடுக்கிறது மட்டும் இல்லை, சில இடங்கள் வந்து தாண்டி போகிறதுக்கு பல யோசனைகள்லாம் செய்துட்டு இருக்காங்க. அது கண்டிப்பாக வெற்றி பெறும். அதில் எந்த வித மாற்றங்களும் கிடையாது. இந்த படத்தில் நான் மட்டும் காமெடி இல்லை, இன்னும் சில காமெடிகள்லாம் என்னுடைய நண்பர்கள் இருக்காங்க. கிங்காங் இருக்கிறாரு, அப்புறம் கணேஷ் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வடிவேல் படத்துலலாம் நடித்த காமெடியெல்லாம் கொண்டு வர்றதுக்கு நான் முயற்சி அவங்களையும் கொண்டு வந்து அவங்களுக்கும் மறுபடியும் ஒரு எம்ப்ளாயி நான் கொடுக்க விரும்புகிறேன். மறுபடியும் என்ட்ரி அவங்களுக்கு கொடுக்கணும்னு விரும்புகிறேன். இந்த படத்தின் வாயிலாக கண்டிப்பாக அது நிறைவேறும். அது இந்த படத்தை வெற்றி பெறதுக்கு பொதுமக்களாகிய நீங்கள் கொஞ்சம் தயவுசெய்து வந்து தேட்டரில் பாருங்கள். ஏன்னா தேட்டரில் வந்து 14 பேருக்கு குறைவாக இருந்தாக்கா படத்தை ஓட்ட மாட்டாங்க. தேட்டரில் அந்த கரண்ட் சார்ஜ் கூட எடுக்க முடியாது. அதனால கொஞ்சம் ஒரு 50 பேர் இருக்கிற மாதிரி வந்து உட்காந்து கூட அவங்க கரண்ட் சார்ஜ் எடுத்து மீதி உள்ள பேருங்களுக்கெல்லாம் வந்து படத்தை வெற்றி பெற வைக்கணும். நன்றி. என்ன பற்றி சொல்லுங்க? தமிழா அதுல காத்தும் கருப்பும் சேர்ந்து அதுல ஒரு விதமான கலை வருது. அதனாலதான் அந்த கலைக்கு வந்து காத்து கருப்பு கலை. வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆல் நான் வந்து எக்ஸிஸ் கிரியேஷன் அதுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். அதுக்கப்புறம் ஹெச்கே ப்ரொடக்ஷன், இவங்க 2 பேர் சேர்ந்து தான் நம்ம படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க, ப்ரொடியூஸ் சொல்கிறாங்க. அதுக்கு என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து நாங்களாம் ஆக்சுவலாக ஒரு யூடியூபர். இதுலேருந்து வந்து நாங்கள் படம் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னதை கேட்குறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். அது 2 ப்ரொடியூஸ் டீம்லேருந்து கேட்டு கதையை ஓகே பண்ணி ஃபஸ்ட்டாக வந்து நம்ம காமெடி ஆக்டர் வந்து நடிகர் கலையை உள்ளே வைக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம மனோகர் சார் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு நம்ம படத்தை எப்படி நேம் ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு சப்போர்ட்டாக சார்ட்டை போய் பேசணும். அதோட அடுத்த செகண்ட் டே ரொம்ப கஷ்டம்ல படம் வேணாம், சிம்பிள். ஏன்னா எங்களுக்கு இது ஃபஸ்ட்டு படம், இது எங்கே போகணும், யாரை பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சிம்பிளாக போய் சாரை மீட் பண்ணோம். A to Z எல்லாமே எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. எங்களுக்கு ஏதோ ஒரு 10 படம் எடுத்த அளவுக்கு ஒரு அனுபவத்தை சொல்லி கொடுத்தாரு சார். தேங்க்ஸ். அதுக்கப்புறம் என்னோட டீம்ஸ் எல்லாத்துக்கும் என்ன கேட்டுக்கிறேன்னா, கூட எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக அதில் இருக்க யாராவது ஒருத்தர் பெருசாக வளர்ந்துருவீங்க. வளர்ந்ததுக்கப்புறம் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கி ப்ரொடியூசரை முடக்கிறாம நமக்கு என்ன லெவல் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டாக என்ன நம்ம சம்பளம் வாங்க முடியும். அவங்க என்ன ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்து ஜெயிக்க முடியும். அதில் மைண்டில் வச்சுட்டு ஒர்க் பண்ணணும். எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். இது பேய் படம், அவ்வளோதான். ஒரு ஹாரர் மூவி. இது ஒன்லைன் கூட சொல்ல முடியாது, சொன்னால் டோட்டலாக மூவியே ஹெல்த்தில் வந்துடும். அந்த மாதிரி ஸ்டோரி. நீங்கள் 2 பேர் தேட்டரில் வந்து பாருங்க. தேட்டரில் வந்து கலை வச்சு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ் மூவியாக ட்ரை பண்ணுறாங்க. சரி, நீங்கள் சார் காமெடி மாதிரி இல்லை. அவர் ஆக்சுவலாக வந்து இவர் பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்பில் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய காமெடி கண்டென்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயும் நான் அவர் காமெடியாக மட்டும்தான் அதில் யூஸ் பண்ணேன். ஏன்னா அவரோட ஜோனரே காமெடி தான். நல்லா காமெடி பண்ணுவோம், நல்லா நடிக்கும். ஆக்ஷன் பண்ண மாட்டாருன்னா என் படத்துக்கு அது தேவையில்லை. என் படத்துல இருக்க எல்லாமே ஹீரோயின் தான், என்ன தவிர எல்லாமே ஹீரோயின் தான். ஸ்டோரி அப்படிதான். உண்மையில எனக்கு படம் பார்க்கும்போது தெரியும். மனோகர் சார் முதல் வந்து அவரும் ஒரு ஹீரோ தான். அவருக்கு ஒரு சென்டிமெண்ட், மனோகர் சாருக்கு மட்டும் ஒரு பெரிய சென்டிமெண்ட் சீன் இருக்கு. அவரு ஒரு புதுசா அவரை காட்டணுன்ற ஒரு முயற்சியில நான் அவருக்காக ஒரு சீன் எழுதியிருக்கேன். அவர் பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட் சீன் அவருக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கேன். காமெடியோட ஒரு சென்டிமெண்ட் சீன் வச்சிருக்கேன். ரிலீஸ் பண்ணிருக்கோம், ஷாப்பிங் பண்ணிருக்கோம். ஏன்னா அது பண்ணாதானே வர முடியும். ப்ராப்பரா ஒன்று பண்ணி நான் எல்லாருமே வந்து எங்களை யூடியூப்ல அதிகமாக பார்த்துருப்பீங்க. நாங்கள் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சிருப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. எதிரி இல்லை. எங்களுக்குன்னு ஒரு போட்டியாளர் அவர் தான். எனக்கு அவர் போட்டியா, அவருக்கு நான் போட்டியா தான் உண்மை. அவரை வச்சு நான் பெரிய லாய்க்குன்னு நினைப்பேன். என்ன வச்சு அவர் பெரிய லாய்க்கு. இதுதான் எங்களுக்குள்ள
என்ன அவர் எப்படி எடுத்துக்கிறேன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரைக்கும் 2 பேரும் ஆயிடுவோம். இல்ல அதுதான் உண்மை. நாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது. நாங்க யூடியூப்ல சேர்ந்து வீடியோ பண்ணும்போது பழக்கம், அவ்வளவுதான். மற்றபடி பிசினஸ் ரீதியா தான் நாங்க 2 பேரும் கமிட்மெண்ட்ஸ், அவ்வளவுதான். இவ்வளவு வருஷம் உட்காந்துக்கிட்டு இருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு இருக்கீங்க. படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு வர மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ப்ரொமோஷன் தேவையில்லை. ப்ரொமோஷன் வந்து ப்ரொமோஷன்ங்கிறது வந்து புரிஞ்சுக்கிறீங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, ப்ரொமோஷனுங்கிறது வந்து பெரிய பெரிய ஹீரோ பண்றாங்க, அவங்களுக்குலாம் இப்ப நிறைய ஆடியன்ஸ் வராங்க, எங்களுக்கு வரல. அதனால எங்களுக்கு வரணுங்கிறதுக்கு நாங்க வந்து படத்தை நல்லா எடுத்து நாங்களே ப்ரொமோட் பண்ணி வர அளவுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுங்கிறது அவர் தெளிவாக சொல்றாரு. பட் பண்ண மாட்டேன்னு அவர் சொல்றாருங்கிறது வந்து அவரோட கருத்து. ஆனா எங்களோட பொறுத்தவரை இந்த படத்தை போய் இவங்க வந்து பப்ளிசிட்டி பண்ணி தான் ஆகணும். அவங்களுக்கு என்ன பட்ஜெட்டோ அதை கண்டிப்பா பண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ப்ரொமோஷன் பண்ணாம, போஸ்ட் அடிக்காம, பேனர் வைக்காம, தியேட்டருக்கு கொடுக்காம, கீப்பு பணம் கட்டாம படம் ரிலீஸ் பண்ண முடியுமா? அதுவும் ப்ரொமோஷன் தான். அவங்க தனிப்பட்ட கருத்துல ரஜினி, கமல் அவங்களாம் வந்து வச்சு வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு கருத்து, இவங்களுக்கு ஒரு டார்கெட்டை உருவாக்கிக்கிறதுக்காக நாங்க அதை கொண்டு வருவோம், நாங்க முயற்சி பண்ணுவோம் சொல்றோம். அதான் அதான் கருத்து கருப்பு. சரி, இப்ப ப்ரொமோஷன்னா என்ன சார்? ப்ரொமோஷன் என்னன்னு சொல்லுங்களேன். இதான் பார்த்து ஆடியன்ஸ் சொல்லிக்கிறாரு, எங்களை பார்த்து வரட்டும் சார். கொஸ்டின் பண்ணீங்களா? ப்ரொமோஷன் என்னன்னு சொல்லுங்க எனக்கு. ப்ரொமோஷன் இல்ல, அது ஓகே. ப்ரொமோஷன்ங்கிறது வந்து இப்ப அதை தாண்டி வந்து நாங்களாம் யூடியூப்ல இருந்து படத்துக்கு வரணும்னு நாங்க போராடுறோம். இப்ப எங்க போயிட்டு இருக்கு நீங்களே சொல்லுங்க. இது கரெக்டா? உண்மையா நான் ஃபீல் பண்றேன், யூடியூபரா இருந்தா அப்படின்னு நான் வருத்தப்படுறேன். சினிமா நடிகர்லாம் இங்க வரணும்னு நினைக்கிறோம். இங்க இருந்து அங்க போனா என்ன சினிமா நல்லா இருக்கும். நீங்க சொல்லுங்க, இது கரெக்டா? அது நான் சொல்றது அதான் சொல்றேன். இருக்கிறவங்களே இருந்துட்டு இருக்கணும், இவங்க வரவே கூடாதா? இப்ப எம்ஜிஆர் வந்தாரு, அண்ணா வந்தாரு, கலைஞர் வந்தாரு, எம்ஜிஆர், சிவாஜி வந்தாரு, ரஜினி, கமல், அப்ப இவங்க வரக்கூடாதா? இல்ல இவங்க வரவே கூடாதா? அவங்களதான் இருக்கணுமா? வரக்கூடாதுன்னு சொல்லல. அப்புறம் ப்ரொமோஷன் அவங்களுக்கு வருவாங்க. எங்களுக்கு ப்ரொமோஷன் வந்து வேணுங்க சார். இப்ப படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா சன் டிவி, கேடிவி எல்லா டிவிலயும் ட்ரைலர் வரும், அது ப்ரொமோஷன். இப்ப எங்க போயிட்டு இருக்கு நீங்க சொல்லுங்க ப்ரொமோஷன்? எங்க தாத்தா காலத்து கண்டென்ட் நான் சொல்றேன், பிராங்க் பண்றது எனக்கு தெரிஞ்சு எங்க வயசுல சொல்ல, எங்களுக்கு தெரிஞ்சு நாங்களாம் யூடியூப்ல பண்ணல 10 பேர் அவனே செட் பண்ணி ப்ரோமோட் சொல்லி அவனே 10 பேர் லிங்க் அனுப்பிச்சு பிராங்க் பண்றது என்னன்னு எங்களுக்கு தெரியும் சார். பிராங்க்ல தாண்டி தான் வந்திருக்கோம். இப்ப பிராங்க்ன்ற பேர்ல ப்ரொமோஷன் பண்றீங்க, அது ரியலா பண்ணலாமே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இது எப்படி சொல்லுங்க? அதுதான் அப்படி இல்லைங்க. நான் ஒரே ஒரு கருத்து மட்டும் நான் சொல்லிக்கிறேன். 2000 நான் 1 லட்சம் வாங்குவேன். 2000 2000 4000 8000 எடுத்துட்டு 1 லட்சம் வந்து போட்டு சுவாகா 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 ஓம் நமோ நாராயணா, ஒளிஞ்சு போ, குடிச்சிட அழிஞ்சு போ, டயட்டோட படம் பண்ணாத, அப்படியே பண்றானுங்க. என்ன பண்ண முடியும்? அதான் தெளிவா சொல்றாரு கலை. யாரோ சொல்லுங்க, எவனாவது வாங்கின காசு வேலை செய்யணும் சொல்லி சினிமாக்கிற சொல்லுங்க. எவனா ஒருத்தர் சொல்லுங்க. நீங்க இந்த நிமிஷம் என்னோட சங்கத்தை நான் ரிலீன் பண்ணிட்டு போறேன், நான் கரெக்டா வேலை செஞ்சு சம்பளம் வாங்குறேன். 100ல ஒருத்தர் இருப்பான், 2 பேர் இருப்பான். அதை தான் கலை கரெக்டா சொல்லுகிறாரு. புறமா சொல்லி ஏமாத்துறானுங்க. அதனால தான் நம்ம போன படம் அதுல கமலாத்தில் சொல்லியிருந்தேன், வாங்கின வணக்கம் படத்துல சன் டிவி, சன் மியூசிக் கொடுங்க, ஜெயமேக்ஸ் கொடுங்க, இசையறி கொடுங்க, பாலிமர் கொடுங்க, தந்தி டிவி கொடுங்கன்னு டிவி சேனல் மட்டும் சொன்னேன். ஆனா அதுல கரெக்டா போடுறாங்க. அது ஒரு 10 நாள் போட்டா 2 நாளை பார்த்து 10 ஆடியன்ஸ் வரான். புறமா சொல்லி எவன் வர்றான்? அவனே வர்றது போப்பா, காசு வாங்குறான் 1 லட்சம், அவனே வர்றதுல தட்டுருக்கு. இவனே சொல்லிடுறான், அதெல்லாம் படம் ஒண்ணும் இல்ல, பேருக்கு நம்ம ப்ரொமோஷன் வாங்கிட்ட காசை போடு அப்படின்றான். இது என்ன போய் சொல்லுவீங்க? அந்த அதை நான் சொல்லக்கூடாதுன்னு இன்னைக்கு கலை சொல்ல வச்சிட்டாரு. 100% சினிமால ஏமாத்திரம் இருக்கான். அந்த ஏமாத்திரம் மாறினாலே சினிமா நல்லா இருக்கும். வாழ்ந்த மேல போனவங்களுக்கு மறந்துட்டாங்க எல்லாம். அடுத்த ஹெல்ப் பண்றது இல்ல, எதுவும் பண்றது இல்ல. அவனுங்களே 10 பேர் பிடிச்சி 10 பேர் ஆயிட்டு அவனுங்களே படத்தை எடுத்து அவங்களே யூஸ் பண்ணி அவங்களே ஷேர் பண்ணிக்கிறாங்க. இவங்களை மேல வளரணும்னா எங்களெல்லாம் நீங்க தூக்கி விடணும், நீங்க சப்போர்ட் பண்ணணும். இதான் உண்மை. யாராலையும் சினிமா அழிக்க முடியாது. இது பேய் படம் கண்டிப்பா ஜெயிச்சு இவங்க மறுபடியும் இதே மாதிரி உங்கள்கிட்ட பேட்டி கொடுத்து நீங்களும் மாலை கழுத்துமோ வர இருப்பீங்க. சார் எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ நீங்க வந்து ப்ரொமோஷனை பத்தி கேட்டீங்கல்ல, இப்போ வந்து ஒரு படத்துல வந்து ஒரு நடிகர் நடிக்கிறாரு, அந்த நடிகர் நடிச்சு அந்த தேட்டருக்கு வராத கூட்டம், அந்த டைரக்டர் வந்து டைரக்ஷன் பண்றாங்க அதுக்கெல்லாம் வராத கூட்டம், ஒரு யூடியூப் சேனல்ல போய் ப்ரொமோஷன் பண்ணி அந்த யூடியூப் சேனல் 1 லட்சம் சப்ஸ்கிரைப் வச்சிருப்பாங்களா, அவங்க மூலியமா அந்த கூட்டம் வரும் நம்புறீங்களா நீங்க? அவங்க மூலியமா அந்த கூட்டம் வந்தாக்கா அது அந்த 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 டைரக்டருக்கு என்ன மரியாதை, அந்த நடிகருக்கு என்ன மரியாதை, அந்த சினிமா ஹீரோவுக்கு என்ன மரியாதை? தியேட்டர்ல படம் பார்க்கணும், அவ்வளவுதான். அதுக்கு நம்ம நல்ல படத்தை நம்ம தமிழ் எடுப்பாரு, ஜெயிப்பாரு. இதே திருச்சிமில்ல உங்களுக்கு பேட்டி கொடுப்பாரு. வணக்கம், என்னோட பேரு தாரணி. நான் இந்த படத்துல ஹீரோயினா பண்ணிட்டு இருக்கேன். நாங்க எல்லாருமே இதுல ஹீரோயினா, இல்ல நான் தான் ஹீரோயின் இவங்க தான் ஹீரோயின் இதுல கிடையவே கிடையாது. நாங்க எல்லாருமே இதுல ஹீரோயின் தான், அவங்க எல்லாருமே இதுல ஹீரோஸ் தான். இதுல வந்து நான் தான் பெருசு நீ தான் பெருசு அதுக்கு வேலையே கிடையாது. கதை தான் பெருசு எங்க இதுல.
இது டேரக்டர், நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் டேரக்டர் சார் தான். ஏன்னா அவர் இந்த கதையை என்கிட்ட சொன்ன இப்ப நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா இந்த கதை எனக்கு பிடிச்சிருந்ததுனால தான் நான் இப்ப இங்க உட்காந்துருக்கேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமால இந்த ஒரு கான்செப்ட்ல எந்த டேரக்டரும் என்கிட்ட கதை சொல்லி நான் கேட்டதில்லை. எனக்கு இந்த கதை இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப டோட்டலி டிஃப்ரெண்ட், நான் கேள்விப்பட்டதே இல்லை இந்த மாதிரி. ஸோ அதனால தான் நான் இங்க உட்காந்துருக்கிறதுக்கு முதல் ரீசன் கான்செப்ட் இந்த கதை தான். இதான் ஃபர்ஸ்ட் மூவி. கதை வந்து ரொம்ப நல்லா இருக்கு, அதுக்காகவே டைரக்டர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். கலை சார் கூட ஒரு ரோல் பண்ணிருக்கோம். என் பேரு ரோஜா. இதுல வந்து பேயா இன்னும் சொல்லுங்க. என் பேரு ரோஜா. இந்த மூவில பேயா பண்றேன். சார் வந்து டைரக்டர் சார் வந்து இந்த பேய் ரோல் வந்து ஆல்ரெடி எனக்காக சூஸ் பண்ணி மீண்டும் ரோஜா, மீண்டும் ரோஜா, செம்பருத்தி மாரி மீண்டும் ரோஜா. பேய் கேரக்டருக்கு எப்படி உங்களுக்கு சூஸ் பண்ணாங்க? இல்ல, இது ஹேம்லா வந்து ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. சார் வந்து அவங்க போஸ்ட்டுக்கு இந்த ஷார்ட் ஹேர்னாலே என்னன்னு தெரியல, அவங்க ஆல்ரெடி இந்த கேரக்டர்னு சூஸ் பண்ணி தான் வந்து சொன்னாங்க. டிஃப்ரெண்டாக இருக்குமே பேய். வணக்கம், என் பேர் ஹேம்லா கிருத்திகா. நானும் இந்த படத்துல ஒரு கேரக்டர் ரோல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த படம் வந்து பேய் படங்கிறத தாண்டி இதுல வந்து ஒரு சோஷியல் கண்டென்ட் இருக்கும், சினிமா பற்றியான விஷயம் இருக்கும், அப்புறம் லைஃப் பற்றி வந்து எல்லாருமே கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு படம் வந்து எடுத்துருப்பாங்களான்னு எனக்கு தெரியல, பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஜானர் தான். ஸோ இதில் எல்லா சென்டிமெண்ட்டும் இருக்கும். லவ் இருக்கும், இமோஷன் இருக்கும், பேரண்ட் சென்டிமெண்ட் இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், அப்புறம் வந்து பேய், அப்புறம் பழி வாங்குறது, அதெல்லாமே இருக்கும். பட் ஒரு ஃபேமிலி ஓரியன்டான ஒரு மூவி தான். ஸோ ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து நிம்மதியாக பார்த்துட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அவுட் வரும். பேய் படத்தை ஃபேமிலி வந்து நிம்மதியா பார்த்துட்டு போலாம். கண்டிப்பா பார்க்கலாம், பயத்தோட பார்த்துட்டு போகலாம். பயத்தோட இருக்கும். ஒரு குழந்தை கூட என்டர்டெயின்மெண்டா இருக்கும். ஒரு குழந்தை கூட ஒரு என்ஜாய் பண்ணும் அந்த பேய் படத்தை. ஏன்னா நம்ம வந்து அந்த காலத்துல அந்த என்ன சொல்லுவாங்க, அது ஜெகன்மோகினி பார்த்துருப்பீங்க. ஸோ அதை கூட ஒரு காமெடி கண்டென்ட்டா சார் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காரு. ஸோ அவுட் வந்து நல்லா இருக்கும், நல்ல எக்ஸ்பெக்டேஷன். அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஜானர், அது பேய் அப்படி இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு. பட் தென் இது வந்து எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து மூஞ்சி சொல்லிக்காம டீசெண்டா பார்த்து போகலாம். காமெடி இருக்கும், பயம் இருக்கும். ஆமா சார், என்ன சார் அது ஜெயசங்கர். பயம் இருக்கும், காமெடி இருக்கும், லவ் இருக்கு, எல்லாமே இருக்கு. இது எனக்கு முதல் படம், கேரக்டர் ரோலா முதல் படம். என்ன பண்ணீங்க? ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் ரியாலிட்டி கண்டென்ட் பண்ணியிருக்கேன் யூடியூப்ல, மிஸ்டர் தமிழோட பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய சீரியல்ஸ் எல்லாம் சின்ன ரோல்ஸ் பண்ணியிருக்கேன்.